The next day. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் guys? வந்து கடா வெட்ற vlog தான் guys இது. அவனா குளிச்சு எல்லாம் அழகா ரெடி ஆயிட்டு எல்லாரும் போய்ட்டோம். ஆனா ஒரு பிழை ஒன்று பண்ணி விட்டோம். என்னென்றால் 4 மணி 5 மணிக்கே அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஹரி ஃபேமிலி எல்லாருமே. நாங்கள் வந்து இப்போ டைம் 10 இருக்குமா? 8:40 கைஸ். அவங்க வந்து பொங்கல் வச்சு அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் போட்டாங்க. இப்போ ஆடே வெட்ட போகிறாங்க. ஒரு லேட் ஆகிடுச்சு நாங்கள் குளிச்சு ரெடி ஆகிறதுக்காக. இப்போ வாங்க நம்ம போயிட்டு அந்த கடை வெட்டுறதெல்லாம் பார்க்கலாம். இந்த பாருங்க ஸ்ரீஹரியரன் ஹாய் சொல்கிறா. நீயும் நானும் மேட்சிங்டா கைஸ். அவனும் வெள்ளை கலர், நானும் பிளாக் கலர். வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே. கைஸ் இப்போ வந்து ஆடுக்கு வந்து மஞ்சள் தண்ணி தெளித்து இப்போ தலையை ஆட்டி உடம்பே ஆட்டிடுச்சுன்னா நம்ம வந்து சம்மதிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கைஸ் இப்போ வந்து எலுமிச்சப்பழம் அப்புறம் வந்து தேங்காயெல்லாம் சுற்றி போட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாரும் 5 வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் காட்டியிருக்கலாம், லேட் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து பூஜை போட ஆரம்பிக்க போகிறாங்க. வாங்க நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி எல்லாத்துக்குமே வந்து எலுமிச்சப்பழம் சுற்றி தேங்காய் சுற்றி ஒரு வண்டி ஃபுல்லாக சுற்றி அப்புறம் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே நின்று அந்த பூசணிக்காவை சுற்றி எல்லாம் அப்புறம் பண்ணியாச்சு. எல்லாம் வண்டி கிளம்பியாச்சு. எல்லாம் அங்கே போயிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கோவிலேருந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம வந்து அங்கே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி அப்புறம் நிறைய விதவிதமான இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காட்டி அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம் கைஸ். இப்போ நம்ம வந்து அருள்மிகு அம்மன் சில கைஸ் கோயிலுக்கு நம்ம இப்போ வந்து போக போகிறோம். உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து சாமி படிக்காத தத்தி முண்டோ நினச்சிக்க போகிறாங்க. உண்மை அதுதான் கைஸ். அதனால் நம்ம சாமி பார்த்துட்டு வரோம். ஃபுல்லாக எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சாப்பிட தானே போக போகிறோம். அது வந்து சாமி நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து வேண்ட போகிறேன் நான். ரெடியா மாமே? அமால் டுமால்.
வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்து செவரட்டி சாப்பிட போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இங்கே பாருங்க, அது வந்து அப்படியே சுட்டு அப்படியே எடுத்து இது சாப்பிடுவாங்க. எப்படிடா என்ன ஃபஸ்ட் டைம் சாப்பிட போறியா நீயும்? நாய்க்கு என்னன்னே தெரியல. எடுத்துட்டு வந்து கொடுத்தே என்னடா கருப்பா இருக்கு. என்னது சாக்லேட்னு நினைச்சேன். செவரொட்டி அது சாப்பிடுவோம் வாங்க. செவரொட்டியா? இது செவரொட்டி எதுனா தெரியுமா? செவரொட்டி செய்யறது இது வந்து தூக்கி போட்டா செவுத்துல ஒட்டுமா அப்படின்னு ஸ்ரீஹரி தான் சொன்னா. வாங்க சாப்பிடுவோம். கருக்கு கருக்குன்னு அந்த தீஞ்ச அந்த இது வச்சு தீப்பாங்கல்ல, அதோட டேஸ்ட் தான் நிறைய தெரியுது. ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட்றேன். சவுக்கு சவுக்கு நல்லா இருக்கு. I love you. ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே செலிப்ரேஷனாக நல்லா பண்ணியாச்சு. சூப்பராக எல்லாம் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக நல்லா ஜாலியாக சூப்பராக கொண்டாடியாச்சு. பாருங்க, இப்போ நம்ம கேக் வந்து சாப்பிட போகிறோம். கேக்கு காய்ச்சி இதுக்கப்புறம் போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதுவும் நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி போய் வீடியோ எடுக்கணுன்ற பேரில் போய் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. மட்டன் பீஸ்லாம் எடுத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுலேயே பாதி காலி எடுத்துருக்கோம். கடா விருந்து சாப்பிட்றோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா எனர்ஜியாக கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு கைஸ் கடா விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். கெடா விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். அதில் பிரெட் அல்வா, பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் பச்சடி, அப்புறம் முட்டைலாம் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மட்டன் தொகை எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறோம் எல்லாரும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோணலாம் மாடலாக ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து திரும்பி கிளம்பி நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம லாரியில் போகிறோம். லாரியில் அவங்க வந்தாங்கல்ல, இப்போ வந்து அந்த மாதிரி நாங்கள் லாரியில் ஏறி நாங்கள் எல்லோரும் கிளம்பி போக போகிறோம் சென்னைக்கு. அது பாருங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகேவா? Many hours later. பாய் சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாரியில் இப்போ போகிறோம். பாருங்க, ஹரிதான் எங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறான். நாங்கள் வெறும் போனதே இல்லை. பெருமையாக இருக்கு. ஆமாம், ஹரி எங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்குறான். லாரியில் போகிறோம். நிறைய நடக்குது. அது பாருங்க, பாய் சொல்கிறாரு. பாய் அங்கிள். ஹரி எகிரி குதிக்க போறியா? பாய் விட பெருக்கிறோம் எல்லாரும். பாய்.